புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 5, 10 தொடக்கம் 14. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார்: நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல் தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறிதவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவிழம். சிந்தனை: வழிதவறி போவது இலகுவானது. தொலைந்து குழப்பமுற்று வழிதவறி அலைந்து திரிகின்ற எத்தனையோ பேர் ஆயன் வேண்டும் என்ற தேவையிலே இருக்கின்றார்கள். வழிதவறி போவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். உடல் இன்ப மோகம், பணத்துக்கான மோகம், பெருமை, கோபம், சுயநலம், குழப்பம் போன்று இன்னும் எத்தனையோ. மக்கள் ஏன் வழிதவறி போகிறார்கள் என்பது பற்றி இன்றைய நற்செய்தி வாசகம் பேசவில்லை. மாறாக வழிதவறி போனவர்களை திரும்பவும் கொண்டு வர வேண்டும் என்ற கடவுளின் விருப்பத்தையே அது எமக்கு காட்டுகிறது. ஒருவர் கடவுளை விட்டு பிரிந்து செல்லும் போது அவர் வெறுமையாகிறார். வாழ்க்கையிலே நிறைவடைவதற்கான ஒரே ஒரு வழி அன்பின் நிமித்தம் ஒருவர் தன்னை கடவுளுக்கு கொடுப்பதே ஆகும். கடவுள் மட்டுமே நிறைவை தரவல்லவர். அவர் மட்டுமே மகிழ்ச்சியை எம்மேல் பொழிய வல்லவர். ஆகவே ஒருவர் வழிதவறி போகும்போது அவர் வெறுமையை அடைகிறார். அவர்கள் ஒரு தெரிவை மேற்கொள்ள வேண்டும். தங்கள் பாவங்களை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புவார்களா, அல்லது கடவுளை விட்டு வேறு எங்காவது நிறைவை தேடி போகின்றார்களா? ஒருவர் தனது பாவங்களுக்காக மனம் வருந்தி கடவுளிடம் திரும்புவதற்கு மிக பெரும் தடைகளுள் ஒன்றாயிருப்பது பெருமையாகும். பெருமை பாவத்தை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்காது. நாங்கள் வழிதவறி போய்விட்டோம் என்பதை அது ஏற்றுக்கொள்ளாது. நாங்கள் செய்த செயல்களுக்கு அது உரிமை கோராது. கடவுளின் இரக்கத்துக்காகவும் பரிவுக்காகவும் அவரிடம் திரும்பி வர அனுமதிக்காது. இன்றைய நற்செய்தி வாசகம் வழிதவறி போன ஒரு பாவிக்கானது. அந்த பாவியை தனிப்பட்ட முறையிலே சிறப்பாக வரவேற்கும் கடவுளின் உருவகத்தை அது எமக்கு தருகிறது. வழிதவறி போன பாவியை தேடி போகின்ற கடவுளை எமக்கு காட்டுகின்றது. இந்த நற்செய்தி வாசகம் வெளிக்கொணர்கின்ற மிகவும் முக்கியமான கடவுளின் உருவகம் என்னவென்றால் மகிழ்ச்சி கொள்ளும் ஆயர் என்பதாகும். கடவுள் எங்களை தேடி கண்டுபிடித்தாரெனில்
நாம் இனி வெட்கப்பட தேவையில்லை. துயரப்படும் மனிதனை கடவுள் தண்டிப்பதில்லை, கண்டிப்பதில்லை. மாறாக மகிழ்ச்சியோடு தன் தோளில் சுமந்து வீட்டுக்கு கொண்டு வருகின்றார். நாங்கள் வழிதவறி சென்று பாவ வாழ்வுக்குள் விழும்போது கடவுளின் இந்த உருவகத்தை நினைத்து கொண்டு கடவுள் என்னையும் கண்டுபிடித்து தன் தோளில் சுமந்து தன் வீட்டுக்கு கொண்டு செல்வார் என்பதை அறிந்து கொள்வோம். எம்மை விடாமுயற்சியுடன் தேடும் கடவுளின் உருவகத்தை இன்று சிந்திப்போம். எம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்ற அவரது விருப்பத்தை கண்டுகொள்வோம். அவர் எம்மை மன்னிக்கவும் மீண்டும் தம்மோடு இணைத்து கொள்ளவும் அன்போடு சுமந்து செல்லவும் விரும்புகின்றார். நாங்கள் அதனை விரும்புகின்றோமா? செபம். ஆண்டவரே, எங்கள் பெருமையை அழித்து தாழ்ச்சியை எம்மில் உருவாக்கும். ஆமென்.